இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். அது முதல் விஷயம், மகர ராசி நண்பர்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இடமாற்றங்கள் கொடுத்தாலும் அது நச்சுன்னு இருக்கும். ஒரு விஷயத்தையுமே 2 தடவை 3 தடவை கேட்க வைப்பார் மெயினாக. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லையும் சனி பாதிப்பு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர், சில பேருக்கு கைகள், இதெல்லாம் கொஞ்சம் வலி வேதனைகள் ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி முக்கியமாக பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் கிட்னி ஸ்டோன்னால பாதிப்பு கொடுத்துட்டு இருந்ததோ, அப்பாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனை, லாங் டிராவல் போகும்போது வண்டி வாகனங்கள்ல விபத்துக்கள் உள்ளாகும். செவ்வாய் என்ன பண்ணுவான்னா அந்த லோவர் பேக்ல இருந்து வரக்கூடிய அந்த நர்வ்ல வந்து பாதிப்புகள் கொடுக்கும். இதெல்லாம் வந்து சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுப்பார். சனி வக்கரம் பெற்று செவ்வாயை கனெக்ட் ஆகும்போது பல இடங்கள்ல ரோப் கார் பிரேக் ஆகும், இல்லைன்னா அதுல பழுதடையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ் கொலாப்ஸ் ஆகும். பால தண்டாயுத பாணி அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான், நம்முடைய பழனி தான். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை அச்சப்படுத்துறதா இருக்கு. இன்னொன்று, அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எளிதில் கூட பண்ண முடியலை. இந்த விஷயம் பண்ணால் இப்படி ஆயிடுமோ, நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, பத்திரமா போயிட்டு வந்துருமா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பாக போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்பவே கிடைச்சிருந்துச்சு. இப்போ சனிப்பெயர்ச்சியிலிருந்து சனி வக்கிர பயிற்சி நடக்க போகுது. இது எப்படி இருக்க போகிறது, நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ் ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா, எல்லாருமே நல்ல மனசாந்தியோட இருக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நிச்சயமா சார். சார், நீங்கள் சொல்லி இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா வந்து தமிழகத்தில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு. பள்ளி பேருந்துகள் விபத்துக்குள்ளாகிறதா இருந்தாலும் சரி, விமான விபத்தாக இருந்தாலும் சரி, இப்போ சமீபத்தில் நம்ம நேர்காணலில் நீங்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கோடிட்டு சொன்னீங்க. அதே மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் பயப்படுறதுனால எந்த விஷயமுமே வந்து சரி ஆயிட போறது கிடையாது. ரைட், எக்ஸாக்ட்லி ரைட். அதாவது சனி எப்போ மாறிச்சோ அந்த டேட்லேயே கன்ஃபார்ம் இந்த இடங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 month பேக்கு சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு வராரு. நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதாங்கிறது என்னுடைய மந்த்லி பலன், என்னுடைய டெய்லி ப்ரிடிக்ஷனும் இது என்னோட ஓன் சேனலில் நான் பண்ணும்பொழுது சொல்லியிருந்தேன். அடுத்த 1.5 மாதத்துக்கு வெறும் பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றவியல், அதாவது பாலியல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கடுமையான அவதிப்படுறது, இல்லை சிக்கிட்டு தவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுவோம் அப்படின்னு. செகண்ட் டே, அதாவது சுக்கிரன் மாறி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கைகாலெலாம் உதற மாதிரி, எல்லா வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிற ஒரு வீட்லேயுமே ரொம்ப ஒரு அச்சப்படக்கூடிய துயரப்படக்கூடிய சம்பவம். நான் சொல்கிறது ஒன்று தான், நம்ம பொருத்தத்தை பற்றி நம்ம பேசும்பொழுதே ரொம்ப கிளியராக சொன்னோம். அதாவது காசு பணத்தை ஒட்டி எப்பொழுதும் சந்தோஷம் வராது. தட் இஸ் அ ரியாலிட்டி. சந்தோஷம் என்பது வேறு. அதாவது ஒரு பையனை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு மனசார பிடிக்கணும். நீங்கள் போடுற 300 பவுனால் அவங்க போடுற காரம் கிடையாது. தட்ஸ் அ ரியாலிட்டி. சந்தோஷத்தை ஒட்டி ஒரு ஜாதகத்தை நீங்கள் வந்து பரிவர்த்தனை பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் வந்து காசு பணம் வேணான்னு சொல்ல. நான் சொல்கிற ரேஞ்ச் என்னென்னா 60% சந்தோஷம், 40% வந்து எக்கனாமிக் கமர்ஷியல் விஷயங்கள். அப்படி இருக்கிறச்சே தான் பொதுவாகவே ஒரு ஜாதகம் பொருத்தம்ங்கிறது நிலைச்சு நிற்கும். இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம பாடுறோம். அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக இப்போ வரக்கூடிய சனி வந்து வக்கரமாக மாறுறார். எங்கன்னா அதே மீனத்தில் தான் மாறுறார், வெறியெல்லாம் போல. 14th July, அதாவது ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 135 days இந்த சனி வந்து வக்கரகதியில் மாறுறாரு. இப்போ சனி வக்கரமானால் என்ன நடக்கும்? சனி நார்மலாகவே வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பார்வைன்னே சொல்லலாம். இருள் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் பேசிக்கலாம், அப்படி தான் சொல்ல முடியும். நமக்கு வெளிச்சமே இருக்காது, என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ லைட்டு போட்டாலும் நம்ம வந்து கருப்புலே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. அந்த சனி வக்கரத்தில் போகிறாரு அப்படின்னா இனியும் பிரச்சனைகள் வந்து ஓங்கக்கூடிய, பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளில் மாறுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அடிக்கோட்டிட்டு பார்க்கணும்னா நெக்ஸ்ட்டு 45 days என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். 28ஆம் தேதி செவ்வாய் கேத்துவிலேருந்து, சிம்மத்திலேருந்து செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா கன்னிக்கு வந்துடுறாரு. சனி வக்கரமாக டைரெக்டாக வந்து செவ்வாயை பார்க்கும், செவ்வாயும் வந்து சனியை பார்க்கும்.
இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான விஸ்போட்டன யோகம் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்னன்னா, இதுக்குன்னு சில பெயர்கள்லாம் இருக்குது. சனி செவ்வாய் காம்பினேஷன் வேலை செய்யும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மணிகண்டனுங்கிற பெயர், அதே மாதிரி சண்முகம் அப்படிங்கிற பெயர், வேல்முருகன் அப்படிங்கிற பெயர், முருகனை தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய பெயர்கள், செல்வகுமார், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து அதில் வரும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன், இப்படிலாம் பெயர்கள் வரும். அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர், அதுவும் வந்து மெயினாக கலை இலக்கியம் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி யாரெல்லாம் காலேஜ் நடத்தக்கூடிய நபர்கள், முக்கியமான அரசியல் புள்ளிகள், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். அதாவது சனி வக்ரகதியில் இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் இது வரைக்கும் திரைக்கு பின்னால் இருக்கலாம், இப்போ நேரடியாக வெளிச்சத்துக்கு வரும். அப்போ இவ்வளோ அளவுக்கு ஒரு மோசமானவரா, இவ்வளோ அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ கண்ணியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே செவ்வாயின்னா நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி மருத்துவ கல்லூரி, பேசிக்கலாக கல்லூரிகள், எனி கைண்ட் ஆஃப் காலேஜ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலம் பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில், சுசீந்திரம், இந்த மாதிரி இடங்களில் அதிகப்படியான பிரச்சனைகள் மிக அதிக அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பத்திட்டு எரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. எப்போனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 27th of July. இது எப்படின்னா +or- 10 days அங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு 45 நாளுக்கு அந்த இடமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும். பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த சைடு கட் பண்ணால் மதுரை, திருச்சி, கரூர் மாவட்டம், திருப்பரங்குன்றம், இந்த ஏரியாலாம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியும் ஒரு ப்ராப்ளம்லும் ஃபிக்ஸ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 பேர் பசங்க போய் சேர்ந்து போனாங்க, தண்ணியில் விளையாடலான்னு போனாங்க, ஆத்தோடு அடிச்சுட்டு போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய சோகம். இல்லைன்னா ஆழ்துணை கிணறுல விழுந்து அதில் இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் முன்னாடியே சொல்கிறோன்னா, தயவு கூர்ந்து பசங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து டைம் பீரியட் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம போகலாம், இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி காலேஜில் மெயினாக ஹாஸ்டலில் பயங்கரமான குற்றவியல் சம்பவங்கள் நடக்கும். அடுத்து நான் சொல்கிறது 45 days. ஏன்னா அந்த கிரகங்கள் அப்படி இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறதுனால என்னென்னா இட்ஸ் முன்னெச்சரிக்கை, நம்ம பார்த்துக்கணும். இப்போ பசங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க, சேருவார் செட்டு எப்படி இருக்குது, அதனால் அவங்க எதாவது மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்களா, ஃபிசிக்கல் அபியூஸ் எதாவது நடக்குதா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம கேட்டுக்கிறது பெட்டர். இல்லை குழந்தை படித்தா ஹாஸ்டலில் தான் படிக்கணும், அப்போ தான் பெட்டர்னு நினைக்கிற பெற்றோர்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்போ டைமிங் வந்து நெக்ஸ்ட் 45 days கரெக்டாக இல்லை. அப்போ உங்கள் பசங்க சார்ட் வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா நன்னா இருப்பாங்களா இல்லையான்னு ஒரு க்ஷணத்தில் சொல்லலாம். உங்கள் பையன் ஹாஸ்டலில் இருக்கிறது கஷ்டங்க, உங்கள் பையன் செட் ஆக மாட்டான், அப்போ நீங்கள் வெளியே வேணால் நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்க வைங்க, 4-5 பேர் சேர்ந்து கூட நீங்கள் தங்க வைங்க. அந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். நிறைய இடங்களில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போது நீட்டுக்கு நிறைய பேர் சேர்க்குறாங்க, வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆன்னு கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது. உங்கள் பையன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் இல்லை, போய் கட்டி பணம் கட்டி 1 மாதத்தில் வெளியே வந்திருக்கக்கூடிய பல கேஸ் இருக்குது. இப்போ இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சிகள் மாற மாற அதோடைய விளைவுகள் ஒன்று இருக்குது. சனி பெயர்ச்சியே வந்து பல விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட். அப்ப இந்த சனி வக்ர பயிற்சி அதுக்கு மேல டபுள் மடங்கு அதிகமாக தான் பிரச்சனை கொடுக்கும். என்னன்னா சனி ஆஸ் அ டோல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அதாவது கிழக்குல முழுக்க எடுக்கக்கூடிய ஸ்தானம் சூரியன், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அப்படின்னா அது சனி. அதாவது கிழக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குமோ அவ்வளோ இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து சனி. அப்போ என்னன்னா இருள் என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு கசக்கும், சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அடுத்த 45 நாட்கள், சொல்லப்போனால் 50 நாட்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபிசிக்கலாக பார்ப்போம். இதில் ஜாதகத்திலே சனி வக்கரம்னு வைங்க. இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது, அவங்களுக்கு பை டிஃபால்ட், இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பை டிஃபால்ட்டே வந்து மீனத்தில் சனி வக்கரமாக இருக்குது, விருச்சிகத்தில் சனி வக்கரமாக இருக்குது, கடகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா இந்த ஒரு டைம் பீரியட் ஆஃப் 135 days அப்படிங்கிறது உங்களுக்கு கோல்டன் பீரியடாக இருக்கும். அப்படியா சார்? அவ்வளோதான். நீங்கள் எப்படி பறக்கிறீங்களோ அதோடைய சூக்ஷமம் மறுபடியும் வரும் பொழுது நீங்கள் அகெயின் யூ வில் ரைஸ் த சிச்சுவேஷன், ரைஸ் த பார்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் அப்படிதான், அதே கான்செப்ட் தான். இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாமல் இருக்கும், வீடு கட்டாமல் இருப்பாங்க, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும் ஆனால் ரொம்ப லேட் ஆகி தள்ளி போய் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்போ சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் மீனத்துலேயோ விருச்சிகத்துலேயோ கடகத்துலேயோ இருக்கும் பொழுது தான் அந்த சனி எப்பறம் வக்கரம் அடையுதோ, அந்த குரு எப்போ வக்கரம் அடையுதோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும் பொழுது சனி வக்கரமாக ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள் இருக்கும் பொழுது இந்த 3 ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட். ஸோ 135 days இஸ் கோயிங் டு பி ஆசம். இப்போ இல்லை, இப்போ சனி வக்கரமாக இல்லை. அப்போ மற்ற எல்லாருமே நான் சொல்கிறது 80% வந்து இந்த சனி வக்கரம்ங்கிறது கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணும். எப்படிப்பட்ட பிரச்சனை, கடந்த 1 வருஷத்தில், கடந்த 1.5 வருஷத்தில் நம்ம எது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் பண்ணமோ
அதற்கு பிராயச்சித்தை நீங்கள் தேடுற மாதிரி உங்களை உட்கார வைக்கும். தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் தண்டனை 100% தண்டனைங்கிறது சாதாரணமான வார்த்தை. நான் சொல்றது சும்மா ஒரு அடி அடிக்கிறது தண்டனை. அது முள்ளு போட்டு அதை அடித்தா எப்படி இருக்கும்? பழைய காலத்தில் நம்ம சாட்டை அடிக்க பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த சனி வந்து வக்கரமடையும் பொழுது கொடுக்கும் பேசிக்கலாக. அது நிறைய இடங்களில் பாதிக்கப்படும். இப்போ டர்க்கி மாதிரி இடங்கள் பாதிக்கப்படும். ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் பெரிய பிரச்சனையை பார்க்க போகுது. நிறைய இடங்கள் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கும், ஃப்ரான்ஸ் மாதிரி, இட்லி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், நாட்டிங்ஹாம், இதெல்லாம் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸஸில் பார்த்தீங்க, அடுத்தது வாஷிங்டனில் ஆரம்பிக்க போகிறது பெரிய ஃப்ளட்ஸு, ஒரு பெரிய ஒரு சுனாமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நான் சொல்கிறது சைக்ளோனிக் எஃபெக்ட்னால இருக்கக்கூடிய பாதிப்புகள். இது எல்லாமே சனி வக்கரமடையும் பொழுது வேலைக்கு காமிச்சிடும். நெக்ஸ்ட் 20 டேஸில் இதெல்லாம் நடக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மாகாணம் மிகப்பெரிய அளவில் சைக்ளோன் எஃபெக்ட். மெயினாக வாஷிங்டன் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், டெக்ஸஸ் மாதிரி இடங்கள், இதெல்லாம் வந்து அமெரிக்கா மெயினாக வந்து பயங்கரமாக ஒரு அழிவை நோக்கி நிறைய, அதாவது குரு ராகு சேர்க்கை சனி வக்கரம் அடையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொத்தான மரணங்களை கொடுக்கும். அந்த இடமே அடுத்து கட் பண்ணிங்கன்னா கனடா, அங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ட் மோரலெஸ் வந்து இது ஏதோ விதத்தில் நமக்கு பாதிப்புகளை தான் கொடுக்குறது, நல்லது பண்ணுறது கிடையாது. சரி, அப்போ நல்லது பண்ணணும்னா ஒரு ராசிக்கும் ஒரு விதமான நல்லது நடக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் பழைய விஷயங்களை பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும், புதுசாக பண்ணும்பொழுது ஃபெயிலியர் கொடுக்கும். மெயினாக ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறச்சே லக்னத்தை வச்சு தான் உங்கள் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணும். லக்னம்ங்கிறது உங்கள் ஹெட்லைன், உங்களுக்கு தலையெழுத்து என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்தேன். இப்போ ராசிங்கும் போது உடம்பு, அதாவது ராசி மண்டலம்ங்கிறது உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகள். இப்போ நம்ம எப்படின்னா எது வேணால் எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்கு லக்னம் தெரியாதுன்னு வைங்க, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. அப்போ என்னென்னா எந்த ராசி அப்படின்னு செக் பண்ணி அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ராசி தெரியாது, ஆல்ரெடி லக்னம் தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக லக்னத்தையே வச்சு ரெஃபர் பண்ணலாம். சனி வக்கர பயிற்சி 12 லக்னக்காரங்களுக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்க்கலாமா சார். இந்த சனி வக்கர பயிற்சி மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது சார்? அது முதல் விஷயம், மகர ராசி நண்பர்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இடமாற்றங்கள் கொடுத்தாலும் அது நச்சுன்னு இருக்கும். அதாவது பர்மனண்ட்டான ஒரு இடமாற்றத்தை கடந்த 8 மாதத்தில் அவர்கள் பார்த்துருப்பார்கள். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப முயற்சி பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிச்சிருப்பாங்க. அதுவும் சொல்லலாம், ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சுற்றினாலும் அது கொஞ்சம் ரிசல்ட்டு அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். எந்த விஷயத்துலையுமே ரொம்ப நுணுக்கமாக ஒன்று உள்ளே போய் இதுதான் கரெக்டு அப்படின்னு டிசைட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஸ்தானமும் பொதுவாக ஏற்பட்டுருக்கு, விச் இஸ் வெரி குட் பெனிஃபிட். எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே நிறைய குடைச்சல்கள், தலைவலி இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமைகளில் அதெல்லாம் ஓரளவுக்கு பேச்சப் ஆகிருக்கக்கூடிய நிலைமை இந்த சனி கொடுத்துருப்பார். ஆனால் என்னென்னா, சனி ஒரு விதத்தில் ஒரு சலிப்புத்தன்மையும் கொடுப்பார், இரிட்டேஷனையும் கொடுப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் மேலேயும் நம்பிக்கையை கொடுக்க மாட்டார். ஒருத்தரை பார்த்தாலும் உடனே நம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. ஒரு விஷயத்தையுமே 2 தடவை 3 தடவை கேட்க வைப்பார். மெயினாக இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லையும் சனி பாதிப்பு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டரு, சில பேருக்கு கைகள், இதெல்லாம் கொஞ்சம் வலி வேதனைகள் ஆரம்பிச்சிருக்கும். பட் அட் தி சேம் டைம் இப்போ சனி வந்து வக்கரமாக ஜாதகத்தில் இயல்பாகவே மீனத்திலேயோ கடகத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ இருந்ததுன்னா இப்போ டைம் உங்களுக்கு சூப்பர். எந்த வீடு வைக்க முடியலையோ இப்போ வித்துருவாங்க. எந்த சகோதரனுக்கு உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதோ அது இப்போது சரியாயிடும். எந்த விதத்துலையுமே பாதிப்புகள் இருக்காது. ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட உங்கள் பேரில் கெட்ட பெயர் வராது. இது எல்லாமே நமக்கு பேச்சப் ஆகும். சில பேருக்கு மனநிலை பாதிப்பு வரைக்கும் பிரச்சனை கொடுத்துருக்கோம், அதெல்லாம் இவங்களுக்கு இப்போ பேச்சப் ஆகிடும். மனசு கல் மாதிரி நல்லா கான்ஃபிடென்ஸாக நின்று அடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பொதுவாக உங்களுக்கு மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு நடந்துடும். அதே மாதிரி முக்கியமாக பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் கிட்னி ஸ்டோன்னால் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்ததோ, யாருக்கெல்லாம் வந்து நடக்க முடியாமல் கால்களில் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்ததோ, பூர்வீக நிலத்தில் பாதிப்பு கொடுத்துன்றதோ அதெல்லாம் சரியாயிடும். ஸோ இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். ஒரு பெரிய ஒரு சீட்டுக்கு, அதாவது பேசிக்காக ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்த லெவலில் போகணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் ஒரு சீட்டுக்கு ட்ரை பண்ணால் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை பேசிக்காக ஒரு மெரிட்டில் சீட்டு கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய செகண்ட் அட்டெம்ப்ட் போயிருக்கக்கூடிய ஆட்கள் பல பேருக்கு இப்போ சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். யாருக்குன்னா ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கணும். யாருக்கு இந்த மீனத்திலையோ கடகத்திலையோ விருச்சிகத்திலையோ இருக்கும் பட்சத்தில் 100% இட் பி வெரி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பை சான்ஸ் இல்லைன்னு வைங்க, கண்டிப்பாக வீட்டில் அப்பாவோடைய ஹெல்த்தில் பிரச்சனை. லாங் ட்ராவல் போகும்போது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் உள்ளாகும். லாங் ட்ராவல் போகும்போது போலீஸில் சலானுக்கு நம்ம பணம் கட்டுற மாதிரி வரும். சில பேருக்கு மறைமுகமான இடத்துல கண்டிப்பாக சர்ஜரிஸ் பண்ணுற மாதிரி வரும். கோவிலுக்குன்னு ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது வீட்டில் பெரிய மண்டையடி டென்ஷன் கொடுக்கும். நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு இறங்கும் பொழுது பாதிப்புகள் கொடுக்கும். உடம்புல ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய மொட்டிலிட்டி ரேஷியோன்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு நான் சொல்கிறேன், அது பாதிக்கப்படும். எந்த விஷயத்துக்காக நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட இவ்வளோ நாள் வாதாடுறீங்களோ அந்த விஷயம் நமக்கு நடக்காமல் போகும், தள்ளி போகும். இல்லை ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வர வேண்டி இருந்துன்னா அது நடக்காது. இல்லைன்னா வெளியூர் போகணும்னு நடக்கக்கூடிய டைமில் லாஸ்ட் மொமெண்ட்டில் வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதுனால நம்ம போக முடியாமல் அந்த ஒரு விஷயம் பிளாக் ஆகிறது.
இல்லைன்னா ஒரு பாஸ்போர்ட் இல்லை வீசா எந்த விஷயத்தை அப்ளை பண்ணாலும் அது நம்ம லாஸ்ட் மொமெண்ட்டில் கை வாங்கி விட்டுற மாதிரி லாஸ்ட்டில் கை விடுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம். இது எல்லாமே மகரத்துக்கு ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேர் கால் பாதிப்பு, முட்டு பாதிப்பு, மெயினாக ஸ்கியாட்டிகா, புதன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லோவர் பேக்லேருந்து வரக்கூடிய அந்த நர்வில் வந்து பாதிப்புகள் கொடுக்கும். இதெல்லாம் வந்து சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார். என்னென்னா நம்பிக்கையாக இருக்காதுமா, கடவுள் நம்பிக்கையாக இருக்காது. 9ஆம் இடம் எனக்கு நீ என்ன பண்ண நான் உனக்கு திருப்பி பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி போய் கடவுள்கிட்ட நம்ம பேச முடியாது. இட்ஸ் நாட் த பிஸ்னஸ் தட் வி டாக். அப்போ 100% வந்து ரிலேஷன்ஷிப்பில் பாதிக்கக்கூடாது. மெயினாக வெஞ்சன்ஸ் கிரியேட் ஆகும். சனி வக்கரமாகி செவ்வாயை பார்த்தோன்னா வெஞ்சன்ஸ். யார் கூட வெஞ்சன்ஸ்? அப்பா கூட வெஞ்சன்ஸ், பூர்வீகத்துக்கிட்ட வெஞ்சன்ஸ், கோவிலில் வெஞ்சன்ஸ், இல்லை இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஒரு பனிப்போராக இருந்த விஷயத்த பெருசாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைமை பொதுவாக ஏற்படும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பெட்டர். இன்னொன்று கோவிலுக்கு எதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு வேண்டியிருக்கோம், இது பண்ணுறோம் அப்படின்னு வேண்டியிருக்கோம், ஆனால் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போ எப்படியார் அதை முடிக்கிறதுக்கான வேலை என்ன இருக்கோ அது பார்க்குறது. இப்போ மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குன்னா அதெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து போகிறது. அப்படி போகலைன்னா முடிஞ்ச அளவுக்கு பாத யாத்திரையாக போகிறது நல்லது. இந்த சனி வக்கரம் பெற்று செவ்வாயை கனெக்ட் ஆகும்போது பல இடங்களில் ரோப் கார் பிரேக் ஆகும், இல்லைன்னா அதில் பழுதடையும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிட்ஜஸ் கொலாப்ஸ் ஆகும். பழைய பிரிட்ஜாக இருக்கலாம், புது பிரிட்ஜாக இருக்கலாம், மறுபடியும் ரீவொர்க் பண்ணியிருப்பாங்க, சரியாக பேட்ச் பண்ணாதனால கொலாப்ஸ் ஆகும். இது எல்லாமே இந்த மாதிரி இடங்களில் நான் சொல்லியிருக்கேன்ல, மதுரை டு கன்னியாகுமரி இருக்கக்கூடிய பெல்ட்டில் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இதெல்லாம் கோவில் ஸ்தலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே, இன்ஃபேக்ட் மகரம் மட்டும் கிடையாது, இன் ஜென்ரல் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருக்காங்க. மெயினாக அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டை, இதெல்லாம் பார்த்துக்கணும். மெடிசனில் இருக்கிறவங்க தப்பான சர்ஜரி பண்ணுறது, போகிறது ஒரு இடத்துல ஒரு கிட்னினா சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு கிட்னியில் போய் பிரச்சனை பண்ணுறது, அதை ஆப்ரேட் பண்ணுறது, அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், செய்கிற வேலையை 2 தடவை செய்ய வைக்கும், சுத்தலில் விடும். அதுதான் இந்த ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ அதில் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுங்கிறது தான் இது. 2வது ஹஸ்பண்டாக இருந்தால் ஹஸ்பண்டோட தம்பி, ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ஒய்ஃபோட தங்கச்சி, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்லையும் ஃபேமிலிக்குள்ளேயும் எந்த விதத்துலையும் தகராறுகள் இல்லாமல் வெளியே ஆள் உள்ளே வராமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. சார், இப்போ இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியின் போது போக வேண்டிய கோவில், வணங்க வேண்டிய தெய்வம்னா அது யார் சார்? அதாவது பால தண்டாயுத பாணி அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான், நம்மளுடைய பழனி தான் உங்களுக்கான ஒரே பிரத்யக்ஷ ஸ்வரூபம். நீங்கள் முடிஞ்சால் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், கேஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சால்வ் ஆகும். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க எந்த விஷயத்துல இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? சரி, மெயினாக 9ஆம் இடம் தான் நம்பிக்கைமா. அதாவது எந்த விதத்துலையுமே ஒருத்தருக்கையில் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், எப்போவுமே பையன் வந்து அப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டான், சரியா அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ரிவர்ஸ், அப்பா எப்போவுமே பையனுக்கு துரோகம் பண்ண மாட்டார், இதுவுமே ரிவர்ஸ். சம்டைம்ஸ் இந்த வக்கரமாக இருக்கும் பொழுது இந்த துரோகங்கள் கண்கூட தெரியும். எப்படின்னா ஒரு பையனுக்கு பண்ண வேண்டியது இன்னொரு பையனுக்கு பண்ணுவாங்க. யார் ரொம்ப பாசமாக இருக்காங்களோ, இல்லைன்னா அவங்களுக்கு பிடித்த பகன், அதாவது இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அண்ணன் தம்பி. அந்த சாட்டை படத்தில் நம்ம பார்க்குற மாதிரி ஆர்யாவும் மாதவனும் பார்க்குற மாதிரி, ஆர்யாவுக்கு போய் பண்ணுவாங்க, மாதவனுக்கு பண்ண மாட்டாங்க. முதல் குழந்தைக்கு பண்ண மாட்டாங்க, 2வது குழந்தை. இந்த மாதிரி அந்த பாகுபாடுங்கிறது பேசிக்கலாக ரொம்ப அதிகமாக தென்படும். அதனால் வந்து வீட்டில் பெரியவங்களுக்கும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள். 2வது நம்பிக்கை துரோகம்ங்கிறது நம்ம எந்த விதத்துலையுமே வீட்டில் பெரியவங்களுக்கு பண்ணப்படாது. அதே மாதிரி தயவுசெய்து பெரியவங்க பசங்களுக்கு பண்ணாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. அதே மாதிரி பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணம் சும்மா உட்காந்துருப்போம், லாஸ்ட்டில் பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த 9-3 கூடிய காம்பினேஷன் எப்போவுமே கம்யூனிகேஷனில் கேப் விழுக்கும். சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி கன்வே ஆகும். பேர் ஏதோ இடத்துல நம்ம டேமேஜ் ஆகிற மாதிரி வரும். அது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக இருக்கனால இன்றைக்கி நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில் ரீச் ஆகக்கூடிய பஸ் ட்ராவலெல்லாம் கவனமாக இருக்கணும், ட்ரெயினில் கவனமாக இருக்கணும், ஃப்ளைட்டில் கவனமாக இருக்கணும், பேசஞ்சர் லிஃப்ட்டில் யார் இருக்காங்க, பக்கத்தில் யார் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வேலை இந்த கடிவாளம் கட்டியிருக்கக்கூடிய குதிரை மாதிரி இருக்கிறது எப்பவுமே மகரத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணுங்கிறது பார்த்துக்கணும். சார், இந்த மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது, அதிலும் குறிப்பாக நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பீங்க, அதனால் உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லி, பழனி மலையில் இருக்க அந்த பால தண்டாயுத பாணியை ராஜ அலங்காரத்தில் பார்க்குறதன் மூலமாக எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருக்க மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கு இது பல பயனுள்ள விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். வணக்கம்மா, நமஸ்காரம். வணக்கம். உடனிருப்பாய் உறவழிப்பாய்
இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.